அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த ஆண்டு என்னென்ன தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி, எந்த தேதியில் எந்த மாதத்தில் இந்த தேர்வு இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2026க்கான 26 என்னென்ன தேர்வு எப்பப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாருமே காத்துட்ருக்கீங்க. அந்த ஆனுவல் பிளானர் பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஆர்பியில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுகள், மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பிடிபிஆர்டி எக்ஸாம்ஸை எதிர்பார்க்குறோம். எஸ்ஜிடி எக்ஸாம் எதிர்பார்க்குறோம். அப்புறம் டெட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்க்கும்போது ஸ்பெஷல் டெட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் நார்மலாக எல்லாரும் எழுதக்கூடிய மாதிரியான டெட் தேர்வும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ரெகுலராக டிஆர்பி மூலம் எதிர்பார்க்கப்படக்கூடிய தேர்வு. இதில் குறிப்பாக சொல்லணுன்னாக்க பிஜி அசிஸ்டன்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம்ஸு, இந்த 2 எக்ஸாம்ஸும் வந்து 2026 ஆனுவல் பிளானரில் எதிர்பார்க்கப்படுது. அதில் குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து இருக்கக்கூடிய வேக்கன்சியோட கூடுதலாக வேக்கன்சியோட ஃபில் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இதுவரை நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தேர்வுகளிலே பிஜிடிஆர்பி மட்டும்தான் இந்த 5 ஆண்டுகளில், கடந்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் ஆகுது. கடந்த 5 ஆண்டுகள் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த 2 முறை வந்து தேர்வு நடத்தியிருக்காங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் மட்டும் தான் 2 முறை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற தேர்வுகள் எல்லாமே இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணலை. எல்லாமே 10 வருஷம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுலேயே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் பிடிபிஆர்டி எக்ஸாம்ஸ் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. திமுக அரசு கொடுத்துருக்கக்கூடிய கோரிக்கைகள், அவங்களுக்கெல்லாம் எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இப்போ எலெக்ஷன் டைமில் இப்போ தேர்தல் வாக்குறுதிகள்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற சூழ்நிலையில் அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இருக்கக்கூடிய வேக்கன்சியை அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஃபில் பண்ணிட்டா எக்ஸாம்ஸ் மூலமாக கண்டக்ட் பண்ணி போஸ்டிங்ஸ் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரியான டவுட்ஸும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. பிடிபிஆர்டி எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் இதெல்லாமே ஆனுவல் பிளானர் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணுன்னா 2025 ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய தேர்வுகளில் நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது பிடிபிஆர்டி எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் இதெல்லாமே வந்து 2026 தொடக்கத்திலேயே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2026 தொடக்கத்திலேயே இந்த தேர்வுகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா 2026 அதாவது மே மாதம் வரைக்குமே முதல் 5 மாதங்கள் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்கா எந்த தேர்வும் அதை பெரிய அளவில் வேக்கன்சி இருக்கக்கூடிய தேர்வுகள் நடத்த வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா மே மாதம் வந்து ஓவராலாக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு மே மாதத்துக்கு அப்புறம் தான் அண்டு அது ஒன்று எலெக்ஷன் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. எலெக்ஷன் பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எலெக்ஷனுக்கு பிறகு புதிய கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகு மே மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரிட்டைர்மெண்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்தும் புதிய பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஆனுவல் பிளானர் எப்போ ரிலீஸ் ஆகும், டிஆர்பி 2026 ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2-3 தினங்களுக்குள்ளார வெளியாயிடும் அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது. டிசம்பர் மாத இறுதிக்குள்ளார வெளியாயிடும். அதாவது இன்றோ நாளையோ, அதாவது 2-3 தினங்கள் தான் இன்னும் இருக்குது. இந்த சில நாட்களில் முடிய போகுது இந்த ஆண்டு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் கூடுதல் வேக்கன்சியோடு எதிர்பார்க்குறோம் எல்லாரும். என்ன அரசு முடிவெடுக்க போகிறாங்க, டிஆர்பி தரப்புலேருந்து என்ன அறிவிப்பு வரப்போகுதுன்னு மிகுந்த எதிர்பார்ப்போடு எல்லாருமே காத்துட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. நன்றி.